வணக்க நண்பர்களே! நாம இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் கோவில் தேவராயன்பேட்டையில மச்சபுரீஸ்வரன் கோயிலுக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 7ஆம் ஆட்சி ஆண்டுல அவருடைய அத்தை, அதாவது ராஜராஜ சோழனுடைய அக்கா தானே, அதனால அத்தை முறை குந்தவை பிராட்டியார் நிலதானம் செய்த 23 வரி கல்வெட்டுங்க. இந்த மச்சபுரீஸ்வரர் கோவில் மிகச்சிறந்த கோயில், கற்றளி கோவில். அதே சமயம் விஷ்ணுவோட அவதாரமான மச்சாவதாரம் அந்த மீன் வழிபட்ட காரணத்தினாலேயே மச்சபுரீஸ்வரர் கோயில்னு சொல்லப்படுது. சரி, இப்போ கல்வெட்டு பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமணி வளர இருநில மடந்தைய பொற்செயர் பாவையும் சீர்தனி செல்வியும் தன்பெருந்தேவியராக யுன்பிற. இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்த மெய்கீர்த்தியும் கொடுத்துச்சுனா அளப்பெருங்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜேந்திர சோழனோட அளப்பெரு மெய்கீர்த்தியை நான் இன்னொரு காணொலியில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய போய்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம இப்போ கல்வெட்டுக்கு நேரடியாக போய்டும். கோப்பரகேசரி பரமராகிய ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு 7வது ஆழ்வார் ஸ்ரீ பராந்தகன் ஸ்ரீ குந்தவை பிராட்டியார் அருளி செய்த திருமுகத்தின் வாசகமாவது அருளி செய்க நித்த வினோத வளநாட்டு நல்லூர் நாட்டு பிரம்மதேயம் ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்து சபையார்க்கு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் சுந்தர சோழ விண்ணகர் ஆதுல சாலைக்கு வைத்திய செய்ய முன்பு இவ்வாதுல சாலையில் நிபந்தம் செய்த நிபந்தம் ராசகேசரியால் நெல்லு பதக்கு நாணாளையும் ஆண்டு வரை. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, குந்தவை பிராட்டியார் தன்னுடைய அப்பாவின் பெயரை தான் இங்கே வைத்திருக்காங்க. அதாவது ஸ்ரீ பராந்தகன்னு பராந்தக சோழன் கிடையாது. குந்தவை பிராட்டியாருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஆதித்த கரிகாலன் இவங்க 3 பேருமே சுந்தர சோழன் தானே அப்பா. சுந்தர சோழனுக்கு இன்னொரு பேர் 2ஆம் பராந்தகன். அந்த காரணத்தினால அதுலேயும் பாருங்கள், ஆழ்வார் ஸ்ரீ பராந்தகன் அப்படின்னு குறிக்காங்க. ஏன்னா இவங்க தேவரடியார். இவங்க எப்படின்னா இறையடியார். இவங்க குந்தவை பிராட்டியார் நிறைய இறைப்பணிகள் செய்த காரணத்தினால இவங்களை இறையடியார்னு குறிப்பாங்க. கல்வெட்டில் அப்படி தான் குறிப்பிடுறாங்க. பொன் நார் களஞ்சும் பற்றாவிட இவை ஜெயபோகத்துக்கு பற்றும் வண்ணம் இந்த ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்து கலகரச்சேரி ராயூர் எச்சபோக கிரம வித்தனின், அதாவது கிராம வித்தனின் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆழ்வார் ஸ்ரீ பாதம் தாங்கிகள் குந்தவை பிராட்டியார் பக்கல் காசு கொண்டு. இதில் நல்லா கவனிங்களேன். ஆழ்வார் ஸ்ரீ பாதம் தாங்கிகள் குந்தவை பிராட்டியார் இப்படி தான் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு, அதாவது ராஜராஜ சோழன் காலத்துலேயும் சரி, அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் சரி, குந்தவை பிராட்டியார் எவ்வளோ செல்வாக்கூட வாழ்ந்திருக்காங்கங்கிறது இதை குறிப்பிடத்தக்க விஷயம். பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லா துறையினர்லையும் ஒரு நல்ல முன்னேற்றம் காண்றதுக்கு இவங்களோட பங்களிப்புங்கிறது ஒரு மிக சிறந்ததாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து, வைத்திய போகத்துக்கு மனையாக இவ்வாண்டே விற்று கொடுத்த மனையாவது இவ்வூர் ஸ்ரீ கண்டச்சேரி மேற்கு நின்றும் 8ஆம் சட்டத்துக்கு தெற்கு நின்றும் 5ஆமனையில் வடக்கடைய அரைய மனையும். நல்லா இதில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கோவில் தஞ்சை பாபநாசம் பக்கத்தில் இருக்குது. இது பக்கத்துலேயே கண்டகச்சேரி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதை நானும் பார்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இதுதாங்க விஷ்ணு வழிபடுறது, மீன் அவதாரத்தில் சிவனை வழிபடுறது. 6ஆம் மனையில் தெற்கடைய முக்கால் மனையும் விற்று கொடுத்தேன் எச்ச கிரமவித்தனின் ஆழ்வார் ஸ்ரீ பராந்தகன் ஸ்ரீ குந்தவை பிராட்டியார் கோயிலில் மாளிகை ஆதிபூமினா கருவறையை தான் ஆதிபூமின்னு சொல்கிறாங்க. எழுந்தருளி இருந்து நம் ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்து தன்மத்துக்கு வைத்திய போகம் வைக்க கொண்ட நிலம். இந்த கல்வெட்டை எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஊரில், அதாவது இந்த தேவராயன்பேட்டை ஊரில் ஒரு ஆதுல சாலை, ஒரு மருத்துவமனை நிறுவுறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கிறது தான் கல்வெட்டோட சாரே. அடுத்து, 9 மாவும் 1.25 மனையும் சத்திரிய சிகாமணி வளநாட்டு மருகல் நாட்டு மருகல்னா திருமருகல் சவர்ணன் அரையன் மதுராந்தகனுக்கும் இவன் அனுவயத்தார்க்கும் ராஜேந்திர சோழருக்கு யாண்டு 3வது முதல் இறையிலேயே சந்திராதித்தல் வரை வைத்திய போக காணியாக கொடுத்தோம் என்று அருளி செய்ய பெற்றான் என்று அரையன் அம்பல நாண நெழுத்தினால் அரையன் மதுராந்தகனுக்கும் இவன் அன்வயத்தாருக்கும்னா அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்னு அர்த்தம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா 7ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு, அதாவது 1020 வெட்டப்பட்ட கல்வெட்டு. ஆனால் இந்த கல்வெட்டிலேயே 3ஆம் ஆட்சி ஆண்டில் என்ன செஞ்சாங்கங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, நாம் கொடுத்தபடியும் நம்முடைய பிராமண படிகளும் கெல்மேல் வெட்டி விக்க என்று அருளி செய்து ஆழ்வார் ஸ்ரீமுகம் வந்தமையில் கல்வெட்டு விச்சோம் ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்து மகாசபையும் பணியால் இச்சாதனம் வெட்டினேன் மதுராந்தக பெருந்தச்சனன் இவை என்ன எழுத்து. இதுதாங்க மொத்த கல்வெட்டு. இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஊரை நித்த வினோத வளநாட்டு நல்லூர்னு சொல்லி ராசகேசரி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுதான் இந்த தேவராயன்பேட்டை. காரணம் என்ன அப்படின்னா, தேவராயன்பேட்டை பக்கத்தில் தான் நம்ம பார்க்குற இந்த திருநள்ளூர் கோவில், அதுக்கப்புறம் பாபநாசம் கோவில், அப்புறம் திருப்பாலந்துறை கோவில், இப்படி எல்லா கோவிலுமே பக்கத்தில் இருக்குது. அந்த காரணத்தினால
அதாவது இப்போ நல்லூர் வந்து அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வளநாடா இருந்திருக்கு. அந்த வளநாட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால நெறைய செல்வபோகமா இந்த ஊர் இருந்திருக்கு. இப்போ பொருள் பார்ப்போம். திருமுகம்னா அரசாணை, பற்றாக விடனா உரிமையாக அனுபவிக்க, ஜெயபோகம்னா எச்சபோகம், முதுசோம்னா சந்ததியாக அனுபவி, அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, வைத்திய போகம்னா மருத்துவம் செய்பவருக்கு ஒதுக்கப்பட்ட மானிய நிலம், சட்டம்னா அருளிசை, இறங்கிக் குடு, அதாவது ஆழ்வார்னா இறைப்பற்றாளரை குறிக்கும், மாளிகை ஆதிபூமியில்னா கருவறை, முதற்தலம், மருகல்னா குடியோன், செல்வம்னு குறிக்கலாம், அரையன்னா அறுவை மருத்துவன், அணுவயத்தார்னா பின்வரும் கால்வலியர், பக்கல் அப்படின்னா இடத்து, ஏழாம் வேற்றுமையான கண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. படிக்கல்னா நாட்செலவு பொருட்கள், பணினா கட்டளை, சாசனம்னா கல்வெட்டு ஆவணம். இதுதாங்க இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ விளக்கத்தை பார்ப்போம். இது முதலாம் ராஜேந்திர சோழனோட 7ஆம் ஆட்சியானது 1020 காலகட்டத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. ராசராசனோட தமைக்கை, அதாவது இவரோட அத்தை குந்தவை பிராட்டியார் தன்னுடைய தந்தை 2ஆம் பராந்தகன் பெயரை முன்னேட்டாக பெற்று குறிப்பிடுகிறார். அவர் எப்போதுமே அப்படிதான். ஆழ்வார் ஸ்ரீ பராந்தகன் ஸ்ரீ குந்தவை பிராட்டியார்னா தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுலேயே அவங்களை குறிப்பிட்றாங்க. அடுத்து குந்தவை மனம் இறங்கி கொடுத்த போது சொன்ன சொல் யாதெனில், இந்த ஊர் பேர் நித்த வினோத வளநாட்டின் நல்லூர் நாட்டில் அமைந்த பிரம்மதேயமான ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்தின் ஊர் சபையோருக்கு தரும் செய்தியாவது, அதாவது குந்தவை கிட்டேருந்து ஆர்டர் வருது, அதை இவங்க பாஸ் பண்ணுறாங்க. தஞ்சாவூர் கூற்றத்தில் உள்ள தஞ்சாவூர் சுந்தர சோழ விண்ணகரம், தஞ்சாவூர் கூற்றம்னா இப்போ இருக்கக்கூடிய தஞ்சை பகுதி, கேபிட்டல் சிட்டி சுந்தர சோழ விண்ணகரம், விண்ணகரம்னா பெருமாள் கோவில், விண்ணகரத்தில் அமைந்த மருத்துவகத்தில் மருத்துவம் செய்வதற்கு கூலியாக முன்பு இந்த மருத்துவகத்தில் ஏற்பாடான திட்டப்படி ராசகேசரி என்னும் அளவையால் நாள்தோறும் நெல் பதக்கு நாணாடி அளவும் ஆண்டிற்கு பொன் 4 களஞ்சு உரிமையாக அனுபவிக்க தரப்பட்டிருந்தது. ஒன்றும் இல்லை, தஞ்சாவூரில் இருந்த மருத்துவமனையில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு இந்த ஊரில் நிலம் வேணும், சரிங்களா? அதுக்கு வந்து 4 களஞ்சு 21.6 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவை இப்போது ஜெயபோகத்திற்கு உரிமையாகும் வண்ணம் விடப்பட்டதால், அதாவது அது ஒரு பணிக்கு மாற்றி கொடுக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு மாற்றீடா வேற ஒரு இடத்த கொடுக்குறாங்க. எப்படின்னா, அதாவது தஞ்சாவூரில் இருந்த அந்த மருத்துவமனை இங்கே மாற்றி கொடுக்குறாங்க. இந்த ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்தின் கலகரச்சேரி ராயூரில் முதுசோம் உள்ள கிரமவித்தன் என்பான் இறைவனடி மற்றும் இறையடியாரான ஆழ்வார் குந்தவை பிராட்டியிடம் காசு பெற்றுக்கொண்டு மருத்துவர் காலம் முழுவதும் ஆண்டு அனுபவித்தற் பொருட்டு இவ்வாண்டு விற்ற மனையானது இந்த ஊர் ஸ்ரீ கண்டச்சேரிக்கு மேற்கில் இருந்து 8வது சட்டத்துக்கு தெற்கில் இருந்து 5ஆம் மனையில் வடக்கே அரை மனையும் 6ஆம் மனையில் தெற்கில் 3/4 மனையும் விற்றுள்ளான் இந்த எச்சக்கிரவித்தன் என்ற பிராமணன். ஒன்றும் இல்லைங்க, தஞ்சாவூரில் இருந்த அந்த இதை வந்து மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இங்கே வேணும்னு சொல்லும் பொழுது அதற்கு ஈடாக குந்தவை பிராட்டியாரே ஒரு நிலத்தை வந்து விற்கிறாங்க. அதுதான் இந்த மொத்த கருத்துமே. அடுத்து இறையடியாரான குந்தவை பிராட்டியார் வந்து கோவிலோட கருவறை, அதுதாங்க நம்ம பார்த்தது, முன்னுள்ள முதல் தளத்தில் வந்து நம் ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்தின் அரைக்கொடையாக ஒன்றும் இல்லை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த ஆதுலர் சாலையை, அதாவது அந்த வைத்தியசாலையை இங்கே வந்து கொடுக்கறதுக்கு அந்த கிரமவித்தன் வந்து ஒரு இடத்த இந்த தேவராயன்பேட்டையிலே ஒரு இடத்துல வந்து விற்று கொடுத்துருக்கார், சரிங்களா? விற்ற காசு வாங்கியிருக்கார். வாங்கி மங்கலத்தின் அறக்குடையாக மருத்துவரின் உரிமையாக தருவதற்கு வாங்கி கொண்ட நிலம், இப்போ அவங்க குந்தவை பிராட்டியர் வாங்கினாங்களா, அது நிலம் மொத்தம் எவ்வளோன்னா 9 மா 1.25 மனை, அதாவது 4ல் 5 மடங்கு. இதை யாருக்கு தராங்கன்னா, சத்திரிய சிகாமணி வளநாட்டின் மருகல் நாட்டு செல்வமான பெருமருத்துவன் அரையன் மதுராந்தகன், இவர் தான் அந்த மருத்துவர், அவருக்கும் அவருடைய வழி வந்தவர்களுக்கும் மாமன்னர் ராஜேந்திர சோழன் தன்னோட 3ஆம் ஆட்சி ஆண்டில் என்ன செய்கிறார், அதுலேருந்தே 3ஆம் ஆட்சி ஆண்டிலேருந்தே இறையிலியாக நிலவும் ஞாயிறும், இறையிலியாக நிலவும் ஞாயிறுனா சூரியனை குறிக்குது, நின்று நிலைக்கும் காலம் வரை அவங்க சந்ததியினர் வந்து இங்கே காலந்தொட்டு இருக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. காலம் வரை மருத்துவர் உரிமை காணியாக மனம் இறங்கி கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, அங்கே இருந்த மருத்துவரை இங்கே வர வச்சு இங்கே வந்து நீ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்று அரையன் அம்பலன் ஓலை எழுதினார். இவர் தான் ஓலை எழுதியவர். யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, அறுவை மருத்துவம் மதுராந்தகனுக்கு கொடுக்கப்படுது. அதோடு பிராமணர்களுக்கு கொடுத்த நாட்செலவு பொருட்கள் பற்றியும் கல்மேல் கல்வெட்டாக்கி பிராமணர்களுக்கு கொடுத்ததையும் எழுதி வைங்க அப்படின்னு குந்தவை பிராட்டியார் கல்வெட்டாக எழுதி வைங்கன்னு சொன்னதுனால இந்த ராசகேசரி சதுர்வேதி மங்கலத்தோட ஊர் சபை வந்து அதை கல்வெட்டாக்கி நாங்கள் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டளை கடமைக்கு இந்த ஆவணத்தை வெட்டுவித்தேன் மதுராந்தக பெருந்தச்சன். மதுராந்தக பெருந்தச்சவன்கிறவர் தான் இந்த கல்வெட்டை வெட்டியதை ஆவணப்படுத்துகிறார். அதில் ஒவ்வொருத்தவங்க பேரும் இங்கே முக்கியமான ஒன்று. அடுத்து இது என் கையொப்பம், இது என்னுடைய கையொப்பம்,
ஊர் சபையோர் வேண்டுகோள் விடுத்ததால் இந்த மருத்துவர் கொடையை குந்தவை பிராட்டியார் தந்திருக்காங்க. எங்கள் ஊரில் இது இல்லைம்மா, அதனால தஞ்சாவூரில் இருக்கக்கூடியதை இங்கே கொடுங்கம்மான்னு சொல்லும் பொழுது, இவங்க அந்த ஊர்லேயே இருக்கக்கூடியவன்ட்டேருந்து அந்த நிலத்த வாங்கி, அந்த நிலத்த மருத்துவருக்கு கொடுத்து, நீ காலம் முழுக்க இங்கேயே இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கல்வெட்டு. கல்வெட்டில் ஊர் சபையோர் குறிக்கப்பட்டிருந்தன. அதேமாதிரி இந்த நேரத்தில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்ட காலத்துலலாம் குந்தவைக்கு ஏறக்குறைய 75 வயது நெருங்கியிருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மன்னன் கூட அந்த காலத்தில் முறையாக தான் அந்த நிலதானங்கள் செஞ்சுருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.